ஓம் கம் கணபதியே நமக. ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயின் சனியும் ஜாதகத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள், கோச்சாரத்தில் தொடர்பு பெற்றால் எந்த மாதிரியான பலன்கள், பரிகார வழிமுறைகள் என்ன என்பதான் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் வந்து செவ்வாய்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போலீஸு, இராணுவம், தீயணைப்பு, நிர்வாகம், சொத்து, இளைய சோகாரம், பெண்களுக்கு கணவராக இருக்கிறாரு, ரத்தமாக இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து செவ்வாயோடைய அடையாளம். சனினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சனினா ஜாதகருடைய கர்மா, தாமதம், அவமானம், கடன், புரியுதுங்களா, ஆயுள், இதுக்கெல்லாம் வந்து சனி தான் அடையாளமாக இருக்கிறாங்க. இந்த செவ்வாயின் சனின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புராண கதைப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பொருளணிக்கு தலைவராக வந்து தலைவருங்கிறாங்க. தலைவர் கிடையாது, தளபதியாக சனி பகவானும், அதாவது சிவனால் வைக்கப்பட்டவர். ஏன்னா அருளணிக்கு வந்து தளபதியாக யார் இருக்கிறாருன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார். சனி வந்து செவ்வாயை வந்து பகையாக நினைக்கிறார், செவ்வாய் வந்து சனியை வந்து சமமாக நினைக்கிறார். அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருக்குது. ஜனன ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஜனன ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் நேராக சமசப்தமாக பார்த்தாலும் சரி, ஜாதகருக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அது தொழில், வேலை, மன வாழ்க்கை, காதல் விஷயங்கள், இதிலெல்லாம் குடும்பத்தில் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய அமைப்புலாம் வந்து உண்டாகும். இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது, கோச்சாரத்தில் இன்று பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து கடந்த ஜூன் ஜூலையில் செவ்வாய் வந்து கேதுவை கடந்துட்டார். இப்போ என்ன கோச்சார நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 28/7/2025 7:59 PM செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலிருந்து நிலராசியான கன்னி ராசியில் முதல் நட்சத்திர பாதமான உத்திரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வந்து பிரவேசிக்கிறாரு. கிட்டத்தட்ட 13/9/2025 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் வந்து ஒரு ராசியில் 1.5 மாதம் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் ஏற்கனவே மீன ராசியில், திருக்கணித பஞ்சாங்கப்படி மீன ராசியில் வந்து இருக்கிறாரு. வக்கரகதியில் இருக்கிறார். 2 பேரும் சமசப்தமாக பார்க்குறாங்க. செவ்வாய் வந்து நில ராசியிலையும், சனி பகவான் வந்து நீர் ராசியான மீன ராசியிலையும் வந்து இருக்கிறாங்க. சமசப்தமாக பார்வை இருக்கிறதுனால எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னா, இயற்கை சீற்றம், போராட்டம், வன்முறை, தள்ளுமுள்ளு, கருத்து வேறுபாடு, ஏன்னா விபத்துகள், மின்சார சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், அரசியலில் பதற்றமான சூழ்நிலை, நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட்டு அதனால் விபத்து, சுனாமி, நிலநடுக்கம், இந்த விமான விபத்து, மேலும் பார்த்தீங்கன்னா தீ விபத்து அதிக அளவில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஜனன ஜாதகத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக சனி பகவானையும் முருக வழிபாடையும் செய்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பை வந்து தற்காத்து கொள்ளலாம். இப்போ வந்து ஏற்கனவே உங்கள் ஜனன ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் 12 லக்னத்தாருக்கும் இரு பாலருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு காதல் செய்கிறவங்களுக்குலாம் காதலில் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை வந்து நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 13/9/2025 வரைக்கும் என்ன அப்படின்னா, காதலில் பிரேக்கப் ஆகிற சூழ்நிலைகள் கூட உண்டாகும். மேலும் அவங்களுக்கு வந்து தொழில் வேலையில் வேலைப்பளு அதிகமாகவும், குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும், கடன் வாங்குகிற அமைப்பு. இப்போ அதாவது முண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிடத்தில் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலாளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், போலீஸார் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிக்கல்களும், வழக்குகள் வந்து அதிகமாக பதியப்படும். போலீஸார் வந்து இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பரபரப்போடு இருப்பீங்க. எப்போனா 28/7/2025 13/9/2025 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இதுக்கு என்னதான் பரிகாரம்னா, ஏற்கனவே சொன்ன மாரி முருக வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரியான சில நடைமுறை நல்ல செயல்களை செய்யும்போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது சாதகமான சூழ்நிலை வந்து கிடைக்கும். கண்டிப்பாக பரிகாரம் செய்வது மூலயமா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தாங்கு திறனை அந்த கிரகங்கள் வந்து கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து செவ்வாய் சனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17/9/2025 17/10/2025 வரைக்கும் ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கு. கேது கூட இணைகிறதுனால என்னன்னா, சனியும் வந்து கேது கூட இணைகிறதுனால எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அரசாங்க ஊழியர்கள், அதாவது ஊழல் செய்யக்கூடிய அரசாங்க ஊழியர்கள், முக்கியமாக அரசியல்வாதிகள், இவங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிப்பான சூழ்நிலை வந்து உண்டாகும். உங்களுக்கே தெரியும், நியூஸ் எந்த மாதிரியான வாலிப நியூஸில் பார்க்கலாம். முக்கியமாக அரசியல்வாதிகளோ இல்லை ஊழல் செய்யக்கூடிய அரசாங்க அலுவலர்களோ, அதை கேதுன்னு என்னென்னா வழக்கு, தண்டனைன்னு அர்த்தம். அந்த வழக்கு விஷயங்களில் மாட்டி அதனால் சிறை செல்லக்கூடிய அமைப்புலாம் வந்து உண்டாகும். ராகுவாவது பொருளாவது கொடுத்துற கேது வந்து கைதை கொடுத்து ஜெயிலில் தான் அடைப்பார். அதனால் அவங்களாம் வந்து ஏற்கனவே உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன் கேது,
இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் புதன் பகவான் ஏற்கனவே கடகத்தில் வந்து வக்கரமாகி அஸ்தமனமாகி மறுபடியும் வரதான் போகிறார். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் புதனோட காரகத்துவம்னா அடையாளம். காரகத்துவமான பள்ளி, கல்லூரி மாணவர்கள், காதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டு, பேங்க் அதாவது வங்கி பணியில் இருக்கிறவங்க, மீடியேட்டராக இருக்கிறவங்க, இவங்களை சம்மந்தப்பட்ட செய்திகள் அதிக அளவில் வரும். முக்கியமாக கடனால் அதன் மூலியமாக வழக்கு ஏற்பட்டு சிறை தண்டனை பெறக்கூடிய அமைப்புலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும். அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2025 காலகட்டத்துக்குள்ள. இதற்கு இடையில செவ்வாய் சனி. அதனால் என்னென்னா சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து நீர் மூலியமாக விபத்து, அதாவது நீர் முன்னாடி சுனாமி, நிலச்சரிவு, மண் சரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்தியாவில் ஏற்படலாம். அது முக்கியமாக இந்த கேரளா, வெஸ்ட் பெங்கால், முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த சென்னை, தமிழ்நாட்டில் எங்கெங்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூத்துக்குடி, நெல்லை, நாகப்பட்டினம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, பரமக்குடி, ராம்நாடு, திருச்சி, கரூர், மதுரை மாவட்டங்களில் கொஞ்சம் அதாவது இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு யூகம் தான், ஒரு கணக்கீடு தான். பாருங்கள், வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த உங்கள் ஜனஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொன்ன மாரி வேலை, தொழில், குடும்பம், கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும். அவங்களாம் செவ்வாய் சனி ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேராக சமசுத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த நேரத்தில் வந்து முருக வழிபாடையும், சனி பகவான்னா பைரவர் வழிபாடு, சனியோட அடையாளம்னா காக்கைக்கு உணவிடுறது, காடு இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது, நேர்மையாக இருக்கிறது, கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்களே உண்டாக்கி கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு செவ்வாய் சனி தொடர்பு வருது, அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் சொல்லணுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டோம். அடுத்து வர வீடியோவில் வந்து இப்போ தான் சுக்கிரன் வந்து இப்போ தான் மிதுன ராசியில் இருக்கார். அது கடகம், அது சிம்மத்துக்கு வர போகிறாரு. அதற்கான பலன்களை இனி வரும் அடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம். ஜோதிட அன்பர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலியமாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராக நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்கள் ஜாதக பலனையும் நீங்கள் தெளிவான முறையில் பரிகாரங்களோடு தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.